وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ميم غلبت الروم في أدنى الأرض وهم من بعد غلبهم سيغلبون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நன்றியும் புகழும் நம்மை எல்லாம் பரிபாலித்து வரக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்ததாகுக. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, ஷேக் அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 2 பத்துக்களுடைய கடைசி 10 இரண்டாவதுடைய கடைசி இரவிலே அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். வேகமாக வந்தது புயல் காற்றை போன்று வேகமாக நம்மை விட்டு கடந்து சென்று கொண்டிருக்கிறது. முடிந்த அளவு இருக்கிய இந்த கடைசி 10 இந்த இரவுகளிலாவது முடிந்த அளவு அதிகமாக நன்மைகளை செய்யக்கூடிய இப்படிப்பட்ட கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை அனைவரும் ஆக்குவானாக. இந்த சூரா சூரா ரூம், ரோமானிய பேரரசு. அந்த காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி பட்டம் கொடுத்த பிறகு 2 நாடுகள் மிகவும் சக்தி வாய்ந்த நாடுகளாக திகழ்ந்து கொண்டிருந்தது. ஒன்று பாரசீகம் என்ற நாடும், 2வது ரோமபுரிகள். இருவரும் அடிக்கடி சண்டை போடுவாங்க, இவங்க வெற்றி கொள்வாங்க, அவங்க வெற்றி கொள்வாங்க, இப்படியாக இருந்தது. ஆனால் ரோமர்கள் ஒரு சமயத்தில் தோல்வி அடைந்துட்டாங்க. இப்போ பாரசீகர்கள் ரோமர்கள் யார் என்றால், பாரசீக நாட்டத்தை சேர்ந்தவங்க முஷ்ரிக்கின்கள், இணை வைப்பவர்கள், நெருப்பி வணங்கக்கூடியவர்கள். அதே போல் ரோமபுரிகள் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள், தௌராத் இஞ்சில் போன்ற வேத கொடுக்கப்பட்ட அந்த மக்கள், அவர்கள் வேதக்காரர்களாக இருந்தாங்க. இதனால ரோமர்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஒரு நெருக்கமானதாக இருந்த ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ரோமர்கள் ரொம்ப நெருங்கியவர்களாக இருந்தாங்க முஸ்லிம்களுக்கு மத்தியில். அதே போன்று பாரசீகர்கள், இவர்கள் இணை வைப்பார்கள், முஷ்ரிக்கின்கள், நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். இவர்களுக்கும் மக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தது. இந்த போரிலே அவர்கள் வெற்றி பெற்ற உடனே முஸ்லிம்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி, ஆனந்தம் அவர்களுக்கானது. அலிஃப் லாம் மீம் குலிபத்து ரோம் தோல்வி அடைந்து விட்டது என்ற இந்த செய்தியை கேட்ட உடனே முஸ்லிம்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முஸ்லிம்கள் ஆனந்தம் கொண்டார்கள். அவர்கள் நினைத்து கொண்டார்கள், எப்படி ரோம் தோல்வி அடைந்ததோ அதே போன்று ஒரு நாள் நாமும் அவர்களை தோல்வியை கொடுப்போம், அவரும் தோல்வியை சந்திப்பார்கள், முஸ்லிம்களும் தோல்வியை சந்திப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இஸ்லாத்துடைய இந்த வளர்ச்சி பிடிக்கவில்லை. இஸ்லாத்தை எப்படியாவது வேறு அறுக்க வேண்டும் என்று அந்த சிந்தனையுடன், நல்ல சிந்தனையுடன் அந்த மக்கள் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படியாவது ஏதாவது ஒரு வழியிலே முஸ்லிம்களை என்ன செய்யணும், அது வேறு அறுக்கணும், அது யார் மூலமாவது கூட்டணி வைத்துக்கொண்டு இவர்களை என்ன செய்யணும், இவருடைய சூழியை முடிக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். ரோம் தோல்வி அடைந்த பிறகு முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய வருத்தத்தை அளித்தது. ஏன்னா ரோம் நாட்டுகள் அஹ்லுல் கிதாப், வேதக்காரர்கள், அவர்கள் தோல்வி அடைந்ததை முஸ்லிம்களுக்கு அவங்களால் பொறுக்க முடியல. அல்லாஹ் சொன்னா, ஃபி அத்னல் அர்தி வஹும் மின் பஅதி கலபிஹிம் சயகலிபூன். 3வது ஆயத்தில் அல்லாஹ் சொன்னா, அருகில் இல்லை, ரொம்ப சமீபத்தில் இருக்கக்கூடிய பூமியில், அதாவது உங்களுக்கு இந்த தோல்வி ஒரு நிரந்தர தோல்வி அல்ல. அவர்கள் ரோமர்கள் தங்கள் தோல்விக்கு பின் விரைவில் வெற்றி அடைவார்கள் என்ற அந்த நற்செய்தி அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த தோல்வி இது நிரந்தரமான தோல்வி அல்ல, இது சும்மா, அதாவது தற்சமயத்துக்கு ஒரு தோல்வி.
ஆனால் அவர்களுக்கு மீண்டும் அல்லாஹ் என்ன செய்வான், வெற்றியை கொடுப்பான். ஃபி பித்இ சினீன், அதாவது சில வருடங்களுக்குள்ளே. ஃபி பித்இ சினீன் என்றால் தஃப்சீர் எழுதுறாங்க 3லிருந்து 10க்குள்ள, இத்தனை ஆண்டுகளுக்குள்ள என்ன செய்வான் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான். பித்இ சினீன் என்ற அரபியில சொல்லும் பொழுது 3ல் குறைவாக இருக்கும், 10க்குள்ள 10க்குள் 10ஐ மிகாம இருக்கும். 3லிருந்து இந்த 10க்குள் அந்த 9 வரைக்குள்ள என்ன செய்வாங்க, அந்த அத்தனை ஆண்டுகளுக்குள்ள அல்லாஹ் என்ன செய்வான், மீண்டும் வெற்றியை கொடுப்பான். இந்த சூறால பல விஷயங்கள் அல்லாஹ் தஆலா இந்த சூறால நமக்கு போதி காட்டுறான். இந்த சூறாவுடைய அதாவது இந்த சூறால ரோம நாட்டுடைய இந்த சூறா, ரோமபுரிகளுடைய சூறா கிட்டத்தட்ட 30வது இறக்கப்பட்ட இந்த சூறா 60 ஆயத்துக்குள்ள அடங்கிய ஒரு சூறா. இதில் நம்ம 1லிருந்து 7 வரைக்கும் பார்க்கும் பொழுது இந்த சூறால இவங்களுடைய நிலைமை, ரோமருடைய நிலைமை அல்லாஹ் தஆலா சொல்றான். பிறகு 8லிருந்து 16 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் நம்மளை சிந்திக்க தூண்டுகின்றான். ஒமின் ஆயாத்தி என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்றான். சிந்திங்க, இன்ன ஃபீ ذلك لآيات لقوم يسمعون, சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் யார் செவி ஆற்றல் வச்சுக்கிறாங்களோ அவங்க சிந்திங்க என்று என்ன செய்யலாம், பல வசங்கள் அல்லாஹ் தஆலா அந்த சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றலை தூண்டுகின்றான். அதே போன்று 17லேருந்து 27க்குள்ள அல்லாஹ்வுடைய அந்த ஆதாரத்துடன் அவனுடைய வஹதானியத், ஏகத்துவத்தை அல்லாஹ் நிரூபித்து காட்டுகின்றான். அதே போன்று அவன் உயிருள்ள பொருளிலிருந்து மரணிக்கும் செய்வான், உயிரற்ற பொருளிலிருந்து அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்பும் செய்வான் என்று தன்னுடைய ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். பிறகு 41ல 28லேருந்து 40 வரைக்கும் அப்படி அல்லாஹ்வுடைய கொள்கையை பற்றி, அல்லாஹ்வுடைய வஹதானியத், அல்லாஹ் ஒருவன் என்று பல உதாரணங்களை என்ன செய்யறான் அல்லாஹ் கூறி மக்கள் மத்தியிலே உதாரணத்தை கூறுகிறான். அவனுடைய குணங்கள், இயல்பானுடைய குணங்கள், அதாவது முஸ்லிம்களுடைய மக்கத்து காஃபிருடைய குணங்கள், துன்பங்கள் வந்தா என்ன செய்வாங்க, துயரங்கள் வந்தா என்ன செய்வாங்க, சந்தோஷம் வந்தா என்ன செய்வாங்க, மக்களுடைய இயல்பான சில தன்மைகள் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். பிறகு 41 51 ஆயத்தில் பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக யார் பாவங்கள் அதிகமாக செய்கிறாரோ அவங்க என்ன செய்வாங்க, தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டாங்க. பாவத்துடைய அந்த பாதிப்புகள் அல்லாஹ் என்ன செய்வான் சுட்டி காட்டுறான். பிறகு கடைசி வசனங்கள்ல அல்லாஹ் தஆலா மனிதனுடைய பல கட்டங்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், அவனுடைய நிலைமையை அல்லாஹ் போதிக்கின்றான், சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிம்கள் அதாவது குற்றவாளிகள் அவங்கள எப்படி இருப்பாங்க என்பதை அல்லாஹ் என்ன செய்யறான் கூறுகின்றான். அதே கடைசி வசனத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறான், அல்லாஹ் பொறுமையை போதிக்கின்றான். பொறுமையா இருங்க நபியே என்ற இந்த சூறால சொல்லப்படுகிறது. இப்போ ரோமர்கள் சில வருடங்களுக்கு பிறகு அல்லாஹ் மீண்டும் வெற்றியை கொடுக்கின்றான். பினஸ்ரில்லா, ஓகே, லில்லாஹில், அதாவது ஃபீ பித்இ சினீன், சில வருடங்களுக்குள்ளே என்ன செய்வான் அல்லாஹ் மீண்டும் வெற்றியை கொடுப்பான். லில்லாஹில் அம்ரு மின் கபுல் வ மின் பாத், இதற்கு முன்பும் இதற்கு பின்னும் வெற்றி தோல்வி குறித்து அதிகாரம் அல்லாஹ்வுக்கு தான் இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு கையில தான் வெற்றியையும் கொடுப்பான், தோல்வியும் கொடுப்பான், கண்ணியத்தையும் கொடுப்பான், இழிவாகவும் ஆக்குவான். அல்லாஹ் தஆலா எல்லாமே அவன் கையில் இருக்குது. குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாருக்கு நான் நாடுகின்றானோ ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், அதே போன்று ஆட்சி அதை பிடுங்கவும் செய்வான். இது இவை அனைத்தும் பியதிகல் ஹைர், அவன் கரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. அவன் இந்த வெற்றி ரோமர்களுக்கு முன்னாடி தோல்வியை கொடுத்தான். அதாவது ஒரு சின்ன ஒரு தோல்வி எல்லாம் கொடுத்தான், அது நிரந்தரமான ஒரு தோல்வி அல்ல. பிறகு அதன் பிறகு சில வருடங்களுக்கு உள்ள என்ன செய்யலாம் வெற்றியை கொடுத்தான். அந்த வெற்றியினால முஸ்லிம் சமுதாயம் ரொம்ப சந்தோஷத்தில் இருந்தாங்க. வயோமைதி எஃப்ரஹுல் முக்மினூன், அன்றைய தினத்தில் ரோமர்கள் வெற்றி பெற்றதன் காரணமாக நம்பிக்கையாளர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். பினஸ்ரில்லா, இது அல்லாஹ்வுடைய உதவினாலே, அல்லாஹ் தான் உதவி செய்வான் எப்பொழுதுமே. எல்லா நேரங்களிலும் அல்லாஹ்வுடைய உதவி, தன்னுடைய படைப்பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடாது. முஸ்லிம்கள் ஒருபொழுதும் அந்த படையின் மீது அல்லது நம்பிக்கை எண்ணிக்கையின் மீதோ அல்லது ஆயுதங்கள் மீதோ ஒருபொழுதும் அவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. மாறாக எப்பொழுதுமே சஹாபாக்கள் போர்க்களத்தை செல்லும் பொழுது
அல்லாஹ் மீது உண்மையா நம்பிக்கை இருங்க. இல்ல ஒரே போர்ல, ஹுனைன் போர்ல எண்ணிக்கை அதிகமான சஹாபாக்களுடைய எண்ணிக்கை. அப்பொழுது அவர்கள் அந்த எண்ணிக்கை மீது நம்பிக்கை வைத்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா கொஞ்சம் தோல்வியை கொடுத்தான். அதே போல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி காலத்துக்கு பிறகு கூட உமர் ரலியல்லாஹு அவங்க ஆட்சி காலத்தில் ஹாலித் பின் வலீதை தளபதியிலிருந்து நீக்கிட்டாங்க. தளபதி என்ற பொறுப்பிலிருந்து நீக்கி விட்டாங்க. சாதாரண ஒரு தொண்டனாக, சாதாரண ஒரு வீரனாக தான் போருக்கு அனுப்புவாங்களாம். காரணம் என்னவென்றால், மக்கள் ஹாலித் பின் வலீத் இருந்தால் அந்த போர் நிச்சயமாக வெற்றி பெறும் என்ற ஒரு நம்பிக்கை அந்த மக்கள் உள்ளத்தில் வந்துடுச்சு. உமர் பார்த்தாங்க, இது வேற மாதிரி ஒரு ரூட்ல போகுது, இது தவறான ஒரு கொள்கையை கொண்டு வந்துருமே பயந்த உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, ஹாலித் பின் வலீத் அவங்க என்ன செஞ்சாங்க, பட தளபதியில் நீக்கிட்டாங்க. நீங்க ஒரு சாதாரண வீரராக போங்க. ஏனென்றால் தோல்வியும் வெற்றியுமே இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வருது என்ற ஒரு பாடத்தை உணர்த்த வேண்டும் சஹாபாக்களுக்கு. அவர் உள்ளத்தில் அல்லாஹ் மீது உள்ள நம்பிக்கை அதிகமாக வேண்டும் தவிர எந்த ஒரு படை மீதோ, எந்த ஒரு வீரர் மீதோ, தளபதி மீதோ அல்லது ஆயுதங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஆயுதத்தின் மீதோ நம்பிக்கை வரக்கூடாது என்ற அடிப்படையில் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்சாங்க. அப்படி செஞ்சாங்க. அதே போன்று இந்த அல்லாஹ் இந்த வெற்றி தரக்கூடியது அல்லாஹ்வின் கையில் இருக்குது. பினஸ்ரில்லா யன்சுரு மை யஷா வஹுவல் அஸீஸுர் ரஹீம். அல்லாஹ்வுடைய உதவியினால் வெற்றி கிடைக்கும், அவன் தன் நாடியவர்களுக்கு உதவி புரிகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வஅதல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வாக்குறுதியாகும். அல்லாஹ் கொடுத்த அந்த மக்களுக்கு நாம் நிச்சயமாக ரோமர்களுக்கு மீண்டும் வெற்றியை கொடுப்போம் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி. அந்த வாக்குறுதியினால தான் அல்லாஹ் நிச்சயம் அந்த மக்களுக்கு மீண்டும் ஒரு வெற்றியை கொடுத்தான். லா யுஹ்லிஃபுல்லாஹ் வஅதஹு வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமுன். அல்லாஹ் தன் வாக்குறுதியில் தவற மாட்டான், ஆனால் மனிதர்களில் பெரும்பாலோர் இதை அறிய மாட்டாங்க என்று என்ன செய்யறான் அல்லாஹ் தன்னுடைய குர்ஆன் இந்த சூறாவில் இந்த ஒரு ஆயத்தை இறக்கி என்ன செய்யறான், மக்கள் அறிய மாட்டாங்க. அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி சாதிகல் வாத், அவன் எப்பொழுதும் தன் கொடுத்த வாக்குறுதியை உண்மைப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் தஆலா. அவன் தன்னுடைய வாக்குறுதியை ஒருபோதும் மீள மாட்டான். யாருக்கும் ஒரு சிறு அளவு கூட அநியாயம் செய்ய மாட்டான். மா ரப்புக பிதல்லாமில் அபீத், அவன் தன் அடியாள் மீது சிறு அநியாயம் கூட செய்ய மாட்டானான். அப்படின்னா பெரு அநியாயம் செய்வானா என்றால் இல்லை. அது அரபில உள்ள வார்த்தை, அப்படி ஒரு கிராமருடைய வார்த்தை சொல்லுவாங்க. அவன் சிறு அநியாயம் ஒருபொழுதும் அநியாயம் செய்ய மாட்டான் அல்லாஹ் தஆலா. என்ன நாம் கொண்டு செல்கிறோமோ அதற்கு ஏற்ற மாதிரி, அதற்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், அதோடைய அந்தஸ்து கொடுப்பான். யார் தீமை செய்கிறாளோ, எவ்வளவு தீமை செய்கிறாங்களோ அந்த தீமைக்கு ஏற்ற மாதிரி நல்லா செஞ்சால் அவங்களுக்கு நாளை மறுமையில் என்ன செய்வான், அவர்கள் மீது கடுமையான சாபத்தையும் கடுமையான வேதனை அல்லாஹ் தஆலா கொடுப்பான். அவலம் தஃபக்கரு, இப்போ இங்கே இருந்து அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்கிறான். முஸ்லிம்கள் மக்கள் என்ன செய்யுங்க, சிந்திங்க. அவலம் தஃபக்கரு ஃபி அன்ஃபுஸிஹிம், அவர்கள் தங்களுக்குள்ளே இதை பற்றி சிந்தித்து பார்க்க வேண்டாமா? தங்களுக்குள்ளே நீங்க முதல்ல பாருங்க. நீங்க வெளியெல்லாம் பார்க்க தேவையில்லை, உங்களுக்குள்ள நீங்க பாருங்க. உங்களுடைய உடல் உறுப்புகளை பாருங்க, எவ்வளவு அல்லாஹ் படைத்திருக்கிறார் மனிதனுடைய உருவத்தை. ஹலகல்லாஹு ஸமாவாத்தி வல் அர்த வமா பைனஹுமா இல்லா பில் ஹக் வ அஜலின் முஸம்மா. வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் தஆலா இவ்விரண்டுக்கும் இடையே உள்ள அனைத்தையும் உண்மையும் குறிப்பிட்ட ஒரு தவணையும் கொண்டல்லாமல் படைக்கவில்லை. அல்லாஹ் தஆலா இது சிந்திக்க இங்கே சொல்றாங்க, இங்கே சிந்திக்க தூண்டுகிறது. நீங்க வானங்களை பாருங்க, பூமியை பாருங்க, இந்த வானத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய வானம், நீளமான வானம், அகலமான ஒரு வானம். எங்கேயுமே ஏதாவது தூண் இல்லை, தூண் இருக்குதா? தூண் இல்லாம பிகைரி ஆமதின் தரவுனா, தூணே இல்லாமல் அல்லாஹ் படைத்திருக்கனா. அந்த வானத்தை சிந்திங்க. அவனை சிந்திக்க, அந்த வானத்தை சிந்திக்கும் பொழுது படைத்த ரப்புடைய நீங்க அந்த சிந்தனை உங்களுக்கு உள்ளத்துல வரும். பிறகு அவலம் யஸீரு ஃபில் அர்தி ஃபயன்துரு கைஃப கான ஆகிபத்துல் லதீன மின் கப்லிஹிம். அல்லாஹ் என்ன செய்றான், பூமியில் நீங்க சுற்றுப்பயணம் செய்யுங்க. சுற்றுப்பயணம்னா பிக்னிக் என்பது சும்மா சாதாரண சந்தோஷத்துக்காக போகக்கூடிய பயணம் அல்ல. இது நீங்க சுற்றுப்பயணம் செய்யணும்னா முந்தைய சமுதாயத்தை அழித்த பல இடங்கள் இந்த உலகத்தில் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த இடங்கள்லாம் போய் பாருங்க, அந்த மக்கள் என்ன ஆனாங்க கடைசியில், எவ்வளவு பெரிய பலசாலி மக்களாக வாழ்ந்தாங்க. இறைவனை புறக்கணித்தாக, நபியை துன்புறுத்தினாங்க, நபியை ஏற்றுக்கொள்ளல. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பலம் எவ்வளவு பெரிய உயர்ந்த பலம். ஆனா அவங்க கடைசியில ஈமானம் கொள்ளதுனால அல்லாஹ் சமுதாயத்தை எப்படி அழிச்சான். ஒரு சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதியன் என்ற அந்த இடத்துல இருந்து நகர்வாங்களாம். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த சமுதாயத்தில் அந்த பக்கமாவளி அந்த வழியாக போகும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா சஹாபாக்களிடம், சஹாபாக்களே
இந்த இடத்தை கடக்கும் பொழுது கொஞ்சம் வேகமாக போங்க, அழுத வண்ணமாக அல்லாஹ்வின் பாதுகாப்பு தேடி வண்ணமாக நீங்கள் கடந்து செல்லுங்க. ஏனென்றால் இந்த இடம் எல்லாமே அழித்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை அல்லாஹ் வேதனை இறக்கப்பட்ட இது இடம். இந்த இடம் எல்லாம், இந்த இடத்தை நீங்க கடந்து செல்லும் பொழுது கொஞ்சம் பயந்து போங்க, அல்லாஹ்வுடைய வேதனை என்று அதை எண்ணத்தில் வைத்துக் கொண்டு நீங்கள் செல்லுங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான். பல சமுதாயத்தை, பலம் வாய்ந்த சமுதாயத்தை அல்லாஹ் அழிச்சான். நமக்கு எல்லாம் அல்லாஹ் அந்த அளவு சக்தி கொடுக்கல இல்லையா? பலம் வாய்ந்த சமுதாயம் ஆது சமூது கூட்டத்தார்கள் எல்லாமே, அந்த சமுதாயத்தெல்லாம் அல்லாஹ் அழிச்சான். ஆகவே நீங்க என்ன செய்யுங்க, நீங்க உஷாராக அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக இருங்க என்று அல்லாஹ் என்ன செய்றான். பிறகு இந்த சூறால 2வது ருக்குல பாருங்க, அல்லாஹ் யப்துல் ஹல்க் சும்ம யுஈதுஹு சும்ம இலைஹி துர்ஜம். அல்லாஹ் படைப்பை துவங்குகின்றான், பின்னர் அவனே அதை மீட்டுகின்றான், பின்னர் அவனிடமே நீங்கள் திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். பிறகு இங்கே என்ன செய்யனா அல்லாஹ் சில வசனங்கள் என்ன செய்யனா, ஒமின் ஆயாத்தி ஒமன் ஆயாத்தி என்ன செய்யனா, நீங்க இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ஒமின் ஆயாத்திங்கிறது இந்த வரிசையாக கிட்டத்தட்ட 7 முறை வருது இல்லையா? 20, 21, 22, 23, 24, 25 கிட்டத்தட்ட 7 முறை வருது. வேற இன்னொரு இடத்துல எங்கேயோ இன்னொரு இடத்துல கூட ஒன்று வருது, ஒமின் ஆயாத்தி ஐயரு வருது. இந்த சூறால ஒமின் ஆயாத்தி 7 முறை வருது. அதே போல் இன்ன ஃபீ தாலிக, இதில் உள்ள அத்தாட்சி என்று சொல்லக்கூடிய அந்த வசனம் 5 முறை வருது. இதுல எல்லாம் என்ன சொல்றான், ஒமின் ஆயாத்தி, மேலும் அவன் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருப்பதும் பின்பு நீங்கள் மனிதர்களாக பூமியின் பல பாகங்களில் பரவியதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். அல்லாஹ் உங்களை என்ன செய்யா, முதல்ல மண்ணிலிருந்து படைச்சான். இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில ஒன்று. 2வது அத்தாட்சி பாருங்க, ஒமின் ஆயாத்தி அன் ஹலகலகும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா லிதஸ்குனு இலைஹா. மனைவியுடைய அந்த இதை பத்தி எல்லாம் சொல்றான். இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் உங்களுக்கிடையே அன்பையும் கிருபையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும். சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயம் இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. நமக்கு அல்லாஹ் ஒரு குடும்பத்தை கொடுத்துக்கிறான்டா, அந்த குடும்பம் நமக்கு நம்முடைய மனைவி அவள் மீது அன்பையும் பாசத்தையும் என்ன செய்யணும், காட்ட வேண்டும். ஏன்னா அதுல நமக்கு நிம்மதி இருக்கு இல்லையா? மனிதனுக்கு எவ்வளவுதான் வேலை கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவுதான் வெளியே கஷ்டமும் துன்பமும் இருந்தாலும், வீட்டுக்கு வந்த உடனே அந்த மனைவியுடைய முகத்தை பார்க்கும் பொழுது, அந்த குடும்பத்தோடு பிள்ளைகளோடு இருக்கும் பொழுது, அவன் கஷ்டப்பட்ட அந்த அந்த அன்றைய தினத்தில் கஷ்டப்பட்ட அந்த கஷ்டம் எல்லாமே அது அப்படியே போயிடும். ஏன்னா அது ஒரு நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவிகள் அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு அன்பு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், உண்டாக்குன்றான். உங்களுடைய அன்பையும் கிருபையும் உண்டாக்குறான். இது பெரிய கிருபை இல்லையா? குடும்பம் என்பது நமக்கு அல்லாஹ் தஆலா, அதுலேயுமே நம்முடைய குடும்பங்கள் மனைவி பிள்ளைகளோ இருக்கும் பொழுது, அவர்களோடு சந்தோஷமா இருக்கும் பொழுது நாமே மறந்துடுவோம். பல வேதனைகளிலிருந்து, பல துன்பங்களிலிருந்து, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் மனைவி மக்களோடும் பேசும் பொழுது அதையெல்லாம் மறந்துடும். இது ஒரு அத்தாட்சி அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்தை நம்ம அதிகமாக கேட்டுக்கணும் இல்லையா? நம்ம திருமணம் ஆகும் பொழுது இந்த ஆயத்தெல்லாம் ஓதுவாங்க அதிகமாக. இது உங்களுக்கு என்ன, நீங்க அன்பு, ஏன்னா மனைவி என்பவள் கணவனுக்குரிய அவர் வெளியே இருந்து வந்தானா, வீட்டிலிருந்து வெளியே வந்து அவர் வேலையிலிருந்து வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு புன்முறுவலுடன் அந்த மனைவி தன் கணவனை வரவேற்பதும் அவர்களுக்கான பணிவிடை செய்வது, இதெல்லாம் அவள் மீது ஒரு கடன். பிறகு 3வது அத்தாட்சி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, மின் ஆயாத்தி ஹலகுஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபு அல்சினத்திக்கும் வ அல்வானிக்கும். இது கூட ஒரு அத்தாட்சி தான். அதாவது அல்லாஹ் தஆலா வானங்களை பூமியை படைத்திருக்கிறான். அதே போன்று உங்களுடைய பாஷைகள் ஒவ்வொரு வேறுபட்ட பாஷைகளால் படைத்திருக்கின்றான். உங்களுக்கிடையே நிறங்களும் வேறுபட்டு இருப்பதும், உங்களுடைய மொழிகளும் வேறுபட்டு இருப்பதும், இது எல்லாமே ஒரு அத்தாட்சி. எல்லா மொழிகளும் அல்லாஹ் நபிமார்கள் அனுப்பியிருக்கிறான். எல்லா மொழிகளிலும் நபிமார்கள் வந்திருப்பாங்க. கடைசியா வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அரபு நாட்டில் பிறந்தனால அந்த அரபு மொழியை பேசக்கூடியவங்க. முந்தைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் இப்ராஹிம் பேசக்கூடிய அந்த ஊர்ல இறங்கினாங்க. அந்த ஊர் நபியாக அல்லாஹ் அனுப்பினான். அவை ஒவ்வொரு மொழியுமே அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அருளப்பட்டது தான். ஆனா திணிக்கக்கூடாது. இந்த மொழியை கற்றுக்கொள்ளுங்கன்னு திணிக்கிறது தான் அது பெரிய தப்பா இருக்கு. இப்போ இந்தியாவில் இந்த ஒரு மும்மொழி தான் பெரும் போராட்டமாக போய்கின்றது. எதை எடுத்தாலும் அந்த மும்மொழியுடைய போராட்டங்கள் தான். ஹிந்தி என்ற மொழியை திணிக்கிறாரு. மொழி என்பது நம்முடைய
சொல்லக்கூடிய விஷயங்களே அது வெளிப்படுத்த தான் அது ஒரு மொழி. அதுக்காக திணி இதை கற்றுக்கொள்ள இதை கற்றுக்கொள்ள இருந்து அப்படியே அல்ல. எந்த மொழி வேணாலும் யார் வேணாலும் கற்றுக்கலாம். இப்போ இங்கே வந்து நம்மலாம் இங்கே வந்தோம், அரபு நாட்டுக்கு வந்தோம், எல்லாரும் நிறைய மக்களை செய்கிறாங்க. அரபு வீடுகளில் இருக்கும் பொழுது அவங்க சாதாரண பேசிடுறாங்க அரபு மொழி. அவங்க அங்கே போயிட்டு அரபுலாம் கற்றுட்டு வரல, ஊரில் போயிட்டு இங்கே வந்து கற்றுக்கிட்டாங்க. அது ஒரு மொழியாக தான் பார்க்கணும், தவிர அதில் ஒரு துவேஷத்தை கொண்டு வரக்கூடாது. இந்த மும்மொழியுடைய போராட்டம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. எந்த சேனல் திறந்தாலும் அதான் மும்மொழியை பற்றி. அவை மொழி என்பது இது இறைவன் கொடுக்கப்பட்ட அவனுடைய ஒரு அத்தாட்சியில் ஒரு அத்தாட்சி. அவே நமக்கு அந்த மொழி வந்து இது அதனால ஒரு பெருமையோ ஒன்றும் கிடையாது. நாம் சொல்ல வரக்கூடிய விஷயங்களை மற்ற மக்கள் புரிவதற்காக வேண்டி நம்ம நினைக்கிறோம் நம்முடைய மொழியில பேசணும், அவர் புரிஞ்சுப்பாரு. நான் இங்கே உட்காந்துட்டு உங்களுக்கு மத்தியில் தமிழில் பேசினாதான் உங்களுக்கு புரியும். நாபால உருதுல நடத்தினா ஹிந்தியில் நடத்தினா அது புரியும் உங்களுக்கு. நம்முடைய மொழி அதுதான், தமிழ் மொழி, தெரிந்த மொழி. அவர்களுக்கு என்ன தேவைப்படுகிறதோ, என்ன மொழி தேவைப்படுறதோ அதை கற்றுக்கொண்டு அவங்க பேசிட்டு போவாங்க. இது ஒரு அரசாங்கம் இதை திணிக்கிறது என்பதுதான் மக்கள் நினைச்சாங்க, அதை மறுக்கிறாங்க. இல்ல சரி, ஒமின் ஆயாத்தி மனாமக்கும் பில்லை வண்ணார், இது ஒரு அத்தாட்சி. இன்னும் இரவிலும் பகலிலும் நீங்கள் உறங்குவதும் அவன் அருளிலிருந்து நீங்கள் தேடுவதும் அவனுடைய அத்தாட்சிகளில் இது ஒன்று. அடுத்தது அத்தாட்சி, ஒமின் ஆயாத்தி ரீக்குல் பரக ஹௌஃபா வதமா வயனஸ்ஸிரு மினஸ் ஸமாஇ மா, அச்சமும் ஆசையும் ஏற்படும்படி அவன் உங்களுக்கு மின்னலை காட்டுவதும், பிறகு வானத்திலிருந்து மலை பொழி செய்து அதை கொண்டு பூமியை வறண்டு இறந்த பின்னர் உயிர்ப்பிப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளிலே உள்ளன. அடுத்ததாக மின் ஆயாத்தன் தகூம ஸமாஉல் அர்து, வானமும் பூமியும் அவனுடைய கட்டளையினால் நிலை பெற்று நிற்பதும் அவன் அத்தாட்சிகளில் உள்ளன. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். பிறகு இந்த சூறால 5வது ருக்கு 41வது வசனம் பாருங்க. வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹ் பிமா கஸபத் ஐதின் நாஸ் லியுதீகம் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜுன், மனிதர்களை கைகளில் சம்பாதித்தவற்றின் மீது தீய செயல்களின் காரணத்தினால் தரையிலும் கடலிலும் குழப்பம் வெளிப்பட்டு விட்டன. மனிதன் நினைச்சான் தானுடைய சம்பாதித்த தீய செயல்கள்னால நினைச்சானா உலகம் முழுவதும் பலவிதமான குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. தீமைகளிலிருந்து அவர்கள் திரும்பிவிடும் பொருட்டு அவர்கள் செய்தார்களே தீவினைகள், அவற்றின் சிலவற்றை உலகில் அவர்கள் சுவைக்கும்படி அவன் செய்திருக்கின்றான். அதாவது நாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏற்படக்கூடிய இந்த குழப்பங்கள் இது எல்லாமே நம்முடைய கரங்களாலே நாம் என்ன உண்டாக்குகின்றோம். அதான் அது அல்லாஹ் சொல்ல வரான் இந்த ஆயத்துல. உங்களுடைய கரங்களால் என்ன செய்றீங்க, நீங்க குழப்பத்தை உண்டாக்குறீங்க. தேவையில்லாத சில குழப்பங்கள் நாம் என்ன உண்டாக்குகின்றோம். அதை நீங்க என்ன செய்யுங்க, தவிர்த்து கொள்ளுங்க. நீங்கள் உண்மையான முக்மின்களாக இருந்தால், அல்லாஹ் என்று சொன்னபடி வாழ்க்கையை நீங்கள் அமைத்து கொண்டால் எந்த விதமான பூமியை நம்ம குழப்பத்தை உண்டாக்க மாட்டோம். ஆனால் இந்த முஷ்ரிக்குங்க என்ன செய்யறாங்க, பூமியில் தேவையில்லாத குழப்பங்களை உண்டாக்குறாங்க. அதனால ஏகப்பட்ட பிரச்சனை, ஏகப்பட்ட ஃபித்னாக்கள், குழப்பங்கள் உண்டாகி கொண்டிருக்கின்றன. பிறகு அல்லாஹ் சொன்னான் குல் சீரு, இதே போல இன்னொரு ஆயத்தில் சொன்னாங்க இல்லையா, குல் சீரு ஃபில் அர்த் ஃபந்துரு கைஃப கான ஆகிபத்துல் மின் கப்ல். பல இடங்களை இந்த ஆயத்தை அல்லாஹ் சொல்றான், நீங்க என்ன செய்யுங்க, நீங்க சுற்றி துரிந்து பாருங்க, பூமியில இருக்கக்கூடிய பல இடங்களை சுற்றி திரிந்து பாருங்க, அதுல உங்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் கிடைக்கும் என்று அல்லாஹ் தஆலா இந்த சூறால சொல்கிறான். பிறகு இந்த இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் தஆலா மனிதனுடைய இயல்பை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹுல்லதி خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. அல்லாஹ்வுடைய மனிதனுடைய படைப்பு ஆரம்பத்தில் மனிதன் ரொம்ப பலகீனமான இருப்பான். பெற்று எடுத்த பிறகு அந்த குழந்தைக்கு ரொம்ப பலகீனமான குழந்தையா இருக்கும். மனிதனுடைய அவன் படைப்பிலே சிறந்த படைப்பு மனிதனுடைய படைப்பு. ஆனால் அவனுடைய நிலைமை எப்படி தெரியுமா, ரொம்ப பலகீனமான. கிட்டத்தட்ட அந்த குழந்தை தன்னைத்தானே நிற்பதற்கே 2 வருடங்கள் ஆகின்றன. தன்னைத்தானே தனியாக நிற்பதற்கு 2 வருடங்கள் ஆகின்றன. ஆனால் இதற்கு பதிலாக நீங்கள் விலங்குகளை பார்க்கும் பொழுது அந்த விலங்குகள் சில தினங்களிலே நின்று விடுகின்றன, சில தினங்களில் தன்னுடைய உரையை, தன்னுடைய உணவை தேடி செல்லக்கூடிய அளவுக்கு அது யதார்த்தமாக என்ன ஆயிடுது, அது உஷாராயிருது. சில பறவைகளை பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகள் கொஞ்ச நாள் தான்
அது உணவு வந்து தாய்க்கு வந்து தாய்க்கை வந்து கொடுப்பா கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அவ தன்னுடைய கூட்டுல இருந்து விரட்ட ஆரம்பிச்சிருவா, போய் நீ உணவு தேடிக்கொண்டு வாண்டு. பல விலங்குகளை பார்க்கும் பொழுது அந்த நிலைமை அதுதான். கொஞ்ச நாட்கள தான் அதை கூட்டுல வச்சு தன்னுடைய முடிந்த அளவு உணவை தேடி வந்து கொடுக்கும் தாய். அதன் பிறகு கூட்டோடு வெளியே வெளியே பத்திரும். இங்க இருக்காது, நீ போய் வெளியே போய் உணவை தேடிட்டு வா, உனக்கு தேவையான உணவுகளை நீயே தேடிக்கொண்டு வா நினைச்சு வெளியே அனுப்பிடுமா. குருவிகளை பார்க்கிறோம், பல விலங்குகளை பார்க்கிறோம் உலகத்துல பார்க்கும் பொழுது. ஆனா மனிதனுடைய நிலைமையே ரொம்ப பலகீனமான நிலைமை. அவன் தன்னைத்தானே நிற்பதற்கு 2 வருடங்கள் ஆகி, அவன் தன்னுடைய தாயுடைய பாலை மறப்பதற்கு 2 வருடங்கள் ஆகின்றன இல்லையா? அது எவ்வளவு பலகீனமான மனிதன் பாருங்க. ஆனா எவ்வளவு ஆணவம் பிடித்த மனிதனா இருக்கின்றான். அவனுடைய நிலைமையை அவன் புரிஞ்சுக்கிறானா என்றா, அவன் நிலைமையை கொஞ்சம் சற்று பின்னோக்கி பார்த்த தெரிஞ்சிடும். நாம் எப்படி இருந்தோம், எப்படி பலகீனமான இருந்தோம். ஆனா மனிதன் கொஞ்சம் சக்தி எல்லாம் கொடுத்தவொடனே எவ்வளவு ஆணவம், எவ்வளவு கர்வம், பெருமை எல்லாமே அல்லாஹ் சொன்னான். நீங்க வந்து அல்லாஹ் உங்களை படைச்சானா ரொம்ப உங்களை ஆரம்பத்தில் பலவீனமான நிலையிலே படைத்தாள். பலவீனத்திற்கு பின்னர் அவனே பலத்தையும் உங்களுக்கு உண்டாக்கினான். வாலிப வயசு, அடல்ட் ஏஜ், இதெல்லாம் இந்த சமயங்கள்லாம் மனிதன் சக்தி வாய்ந்தவனா இருப்பான். அவனுக்கு பலத்தை எல்லாம் கொடுத்துருப்பான். அடிப்பான் மக்கள் மீது அநியாயம் செய்வான், குழப்பத்தை உண்டாக்குவான், எல்லா விதமான அநியாயங்கள் செய்து கொண்டு இருப்பான். இது எது வரைக்கும்னா அவன் முதுமை வர வரைக்கும். முதுமை வந்த பிறகு அவன் இன்னொரு மனிதரை சார்ந்தியே இருப்பான், இன்னொரு மனிதர் மீது ஒரு நம்பிக்கை வைத்துக் கொண்டே இருப்பான். அவர் உதவி செய்ய மாட்டாரா? கடைசியோடைய காலத்துல என்ன ஆயிருது, முதியோருடைய பார்க்கும் பொழுது அவங்க நிலைமை என்ன ஆறுதுன்னா, அது அப்படி எப்படி முதல்ல இருந்தாங்களோ, சிறு பிள்ளையாக எப்படி இருந்தாங்களோ அது அப்படி திரும்புகிறது முதுமையில். பிறருடைய உதவி இல்லாமல் தன்னுடைய தேவையை, சுய தேவையை கூட நிறைவேற்ற முடியாம அளவுக்கு அந்த வயசு வந்துருக்கு. இந்த இடைப்பட்ட காலத்துல, இந்த டீன் ஏஜ் சொல்லக்கூடிய, அந்த அடல்ட் ஏஜ் சொல்லக்கூடிய இந்த காலத்துல தான் எவ்வளவு ஆட்டம் போடுறான் மனுஷன். அல்லாஹ் சொல்றான், நீங்க பலகீனமான இருந்தீங்க, கொஞ்சம் உஷாரா நீங்க கவனித்துக் கொள்ளுங்க உங்களுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்ட்டு. ஆனா அந்த சின்ன இடைவெளியில மனிதனுடைய ஆட்டம், மனிதனுடைய அகம்பாவம், ஆணவம் எப்படியெல்லாம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்க வந்து உங்களை நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவனே பலத்தையும் உங்களுக்கு உண்டாக்கினான், அந்த பலத்திற்கு பிறகு பலவீனத்தையும் நிறையும் அவன் ஆக்கினான். அதன் பிறகு அல்லாஹ் என்ன ஷெய்பா, அந்த முதுமையுடைய வயசை கொடுத்துருவான் அல்லாஹ். அந்த முதுமை வந்த பிறகு எல்லாமே ஆட்டம் எல்லாம் க்ளோஸ். ஆட்டம் போட்டுக்கிட்டு இருந்தவன் முதுமை வந்த பிறகு அவனுடைய முடிகளும் நரைத்து போய்விடுகின்றன, அவனுடைய எலும்புகள் எல்லாம் சுருங்கி போய்விடுகின்றன, அவனுடைய எலும்புகள் எல்லாமே ஒண்ணுமே இல்லாம எதுவுமே செய்ய முடியாத நிலைமைக்கு எல்லாம் அப்படியே எல்லாம் ஆக்கிரும். யஹ்லுகு மா யஷா, அல்லாஹ் தன் நாடியதே அவன் படைக்கின்றான். வஹுவல் அலீமுல் கதீர். வயௌம தகூமு ஸாஅ யக்ஸிமுல் முஜ்ரிமூன், அன்றையும் நியாய தீர்ப்புக்குரிய மறுமை நாள் நிலை பெறும் அந்நாளில் குற்றவாளிகள் தங்களுடைய ஒரு நாளிகையோ அன்றி அதிக நேரம் தங்கி இருக்கவில்லை என்று சத்தியம் செய்வார்கள். ஏன்னா கியாமத்துடைய அந்த நாட்கள் வந்து ரொம்ப குறுகிய நேரமாக இருக்கும். நம்ம வந்து கியாமத்துடைய நேரம் வந்து ரொம்ப குறுகிய நேரம் இல்லையா? அந்த நாளில் அல்லாஹ் ரொம்ப நினைக்க நம்ம ரொம்ப நேரம் நின்று கொண்டு இருப்போம். ஆனால் அந்த அல்லாவுக்கு தெரியும் இதனுடைய நாட்களுடைய அந்த எண்ணிக்கை, அந்த எவ்வளவு நேரம் உண்டு. பிறகு வகாலல்லதீன ஊத்துல் இல்ம், ஆனால் எவர்களுக்கு கல்வியும் இறைநம்பிக்கையும் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் கூறுவார்கள், அல்லாஹ்வின் குறிப்பு ஏட்டில் உள்ளபடி நீங்கள் என்ன செய்யுங்க, உயிர் பெற்றோரும் இந்நாள் வரையில் பூமியிலே தங்கியிருந்தீர்கள். உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான், நீ ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தான். நீங்க அப்போ உங்களுக்கு மத்தியிலே நபிமார்களை பற்றி பேசப்பட்டது, குர்ஆனை பற்றி போதிக்கப்பட்டது, இதெல்லாம் இருந்துச்சு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, அதை மறுத்தீங்க. கொடுக்கப்பட்ட நாட்கள் எவ்வளோ நாள், 60 70 80 எல்லாம் கொடுத்துருப்பான் தரான். அத்தனை ஆண்டுகள் உங்கள் மத்தியில எல்லாமே வந்துச்சு. ஆனா நீங்க என்ன செஞ்சீங்க, புறக்கணிச்சிங்க, நபியை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் இன்றைய தினம் என்பது உங்களுக்கு பரிசு தரக்கூடிய நாள். நீங்க என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்களோ அதுக்குரிய கூலி தரக்கூடிய நாள். நன்மையை கொண்டு வந்தீங்கன்னா இங்க எல்லாம் நன்மையை கொடுப்பான், தீமையை கொண்டு வந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் என்ன செய்வான், கூலியை கொடுப்பான் என்று என்ன செய்யணும் அல்லாஹ் தஆலா இந்த சூராவில் சொல்லி முடிக்கின்றான். அடுத்த சூரா கடைசியில் இந்த சூறாவுடைய ஆயத்துல கடைசி ஆயத்தை நான் சொன்னா இல்லையா, ரசூலுல்லாவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீராக. எல்லா நேரங்களிலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிங்க. அதுதான்
ஒரு ஹக்கு, அதான் உண்மையானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த இந்த சூறாவை முடிக்கின்றார். அடுத்ததாக சூரா லுக்மான். லுக்மான் என்பவர் இவர் நபி அல்ல, இவர் ஒரு ஞானின்னு சொல்லலாம், ஒரு அல்லாஹ் கொடுத்த ஒரு அறிவாளின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த குர்ஆன் எங்கெல்லாம் இஸ்லாம் எங்கெல்லாம் நமக்கு நன்மை தருகிறதோ, நன்மை யாரெல்லாம் பேசுகிறார், நன்மை பற்றி பேசுகிறார்களோ அவர்களை பற்றி போதிக்கக்கூடிய, அவர்களை பற்றி இந்த குர்ஆன்ல அல்லாஹ் சேர்த்துப்பான். லுக்மான் ஹக்கீம் அவர்கள் அல்லாஹ் தஆலா பெரிய அறிவாளியா இருந்தாங்க. அவங்க அவங்க செய்த சில உபதேசங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அதுக்கு அல்லாஹ் ரொம்ப பிடிச்சு விட்டுச்சு. அதனால தான் அல்லாஹ் செய்றான், அவர்களை பற்றி இந்த சூறாவில சொல்றான். வலக்கத் ஆத்தேனா லுக்மான் அல் ஹிக்மா. இந்த சூறாவுடைய ஆரம்பத்துல அதே போன்று அலிஃப் லாம் மீம், பிறகு இந்த சூறாவுடைய அல்லாஹ் என்ன செய்றான் சொல்லிக்கொண்டு வரும் பொழுது, வலக்கத் ஆத்தேனா லுக்மான் அல் ஹிக்மத அனிஷ்குரு லில்லாஹ். நாம் லுக்மானுக்கு நிச்சயமாக ஞானத்தை கொடுத்தோம், அல்லாஹ்வுக்கு நீர் நன்றி செலுத்தும். ஏனென்றால் எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் தனது நன்மைக்காகவே நன்றி செலுத்துகிறார். இன்னும் எவன் நிராகரித்துகின்றானோ அவன் தன்னையே நஷ்டப்படுத்திக் கொள்கிறான். நிச்சயமா அல்லாஹ் எவரிடத்திலிருந்து தேவை அல்லாதவன், புகழப்படுபவன் சொல்லிட்டு இந்த ஆயத்துல அவங்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் பண்றாங்க. நல்ல ஒரு அருமையான உபதேசம். இது நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய ஒரு உபதேசம். இது ரொம்ப அல்லாஹ்க்கு ரொம்ப பிடித்து விட்டது இந்த உபதேசம். அதனால தான் அல்லாஹ் இந்த குர்ஆன்ல அதனுடைய உபதேசங்கள் எல்லாம் இடம்பெற செய்து விட்டு இந்த ஆயத்துக்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கி காட்டு. அதுக்கு முன்பாக பெற்றோர்கள் பற்றி அல்லாஹ் தஆலா சொல்றான். வஸைனல் இன்சான பிவாலிதை. பெற்றோர்கள் ரொம்ப முக்கியமான நபர்கள் இல்லையா? அவர்களுக்கு பணிவிடை செய்வது, அவர்களுக்கு உபகாரம் செய்வது, அவர்கள் வயது அடைந்த பிறகு அவர்களுடன் இருந்து அவர்களுக்கு தேவையுடைய பூர்த்தி செய்வது நம் எல்லோர் மீது கடமை. எல்லோருடைய பிள்ளைகள் மீதும் கடமை. நாம என்ன செய்யறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். நம்முடைய பெற்றோர்களை நாம் எப்படி கவனித்து கொண்டோமோ அதே போன்றுதான் நமக்கு அல்லாஹ் நம்முடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் மூலமா அல்லாஹ் கொடுப்பான். பெற்றோர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. அஸ்மா ரதியல்லாஹு அவங்க பெற்றோர்கள் அவர்கள் என்னதான் நமக்கு நோவினை கொடுத்தாலும், எவ்வளவுதான் துன்புறுத்தினாலும் நாம் நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது அவர்கள் நம்முடைய பெற்றோர்கள் முஷ்ரிக்கா இருந்தாலும் கூட நம்ம கண்டிப்பா செஞ்சுதான். அதுதான் இஸ்லாம் போதிக்கிறது. அவர்கள் முஸ்லிம்கள், நீங்கள் முஸ்லீம்கள் இருந்த போதிலும் நீங்கள் அவர்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருங்க. எப்போ வரைக்கும்னா அவர்கள் உங்களுக்கு ஷிர்கை சொல்லும் வரை. நீ ஷிர்க் செய்ய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத என்றால் அதில் கண்டிப்பாக ஒருபோதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அதை நான் மறுத்துருவோம். லா தாஅத லிமக்லூகின் ஃபீ மஅசியத்தில் ஹாலிக் இல்லையா? ஒரு பொதுவான ஒரு இது. நாம் ஒருபொழுதும் யாராக இருந்தாலும், எந்த தலைவராக இருந்தாலும், அல்ல எந்த மத போதகராக இருந்தாலும் நமக்கு பாவத்தை செய்யும் பொழுது சொல்கிறார் என்றால் அதை நம்ம ஒருபொழுதும் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்துருவோம். அது தலைவராக இருந்தாலும் அல்லது பெற்றோர்களாக இருந்தாலும் அதை நிச்சயம் அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அதை நம்ம இஸ்லாம் போதிக்கிறது. ரசூலா சொல்றாங்க இல்லையா, உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ நோவினைப்படுத்தாத, நீ அவருக்கு நன்மை செய்து கொண்டே இரு. எது வரைக்கும்னா ஷிர்க் செய்யாதவர். அவங்க ஷிர்க் செய்ய சொல்றாங்க, அல்லாஹ்வை மறுக்க சொல்றாங்கன்னா அதில் நீ நிச்சயமாக அதில் பரஸ்பரம் கிடையாது, அதில் எந்த விதமான இதுவும் கிடையாது. நம்முடைய கொள்கையில் நாம் உறுதியாக இருப்போம். அஸ்மா ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அஸ்மா சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், என்னுடைய தாயார் முஷ்ரிக்கா இருக்கிறாங்க, நான் அவங்க கூட அவங்களுக்கு நன்மை செய்து கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்டதுக்கு ரசூலா சொல்றாங்க, ஆம், உன்னுடைய தாயாருக்கு நீ நன்மை செய்து கொண்டே இரு என்று சொன்னாங்க. அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க, அபூ ஹுரைரா தாயார் முஷ்ரிக்கா இருந்தாங்க, இஸ்லாத்தை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளலை. இப்பொழுதுமே இஸ்லாத்தை பற்றி ஏசி எண்ணமா இருப்பாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்களாம். அபூ ஹுரைராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அபூ ஹுரைரா ரசூலுல்லாஹ்வுடைய தர்பாரிலே எப்பொழுதும் இருந்தக்கூடிய ஒரு சஹாபி, தன் தாயார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளது அந்த பெரிய வருத்தம் இருந்து கொண்டே இருந்துச்சான். ரசூலுல்லாஹ்விடமிருந்து வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க தன்னுடைய தாயார் அவங்க ஏசுவாங்களாம் இஸ்லாத்தை பற்றி. ஒரு சமயத்துல ரொம்ப அதிகமா ஏசிட்டாங்களாம் ரசூலுல்லாஹ் பற்றி, இஸ்லாத்தை பற்றி. அபூ ஹுரைரா அவர்கள் ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. இந்த ஒரு சமயத்தை இப்படி ரொம்ப ஏசிய பிறகு, ரொம்ப திட்டிய பிறகு அபூ ஹுரைராவுடைய முகம் வாடி விட்டதாம். உடனே அவங்க அமைதியா இருந்தாங்களாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க அவங்க தாயாரு முகத்தை பார்த்தாங்களா,
இப்பொழுதுமே நான் இவனை ஏசுவேன், இவரையும் இவர் கொண்ட கொள்கையை பற்றி நான் ஏசுவேன். எனக்கு ரொம்ப அதிகமாக திட்டினா இவனுடைய முகமே மாறி விட்டது, ரொம்ப அமைதியாகிட்டானே மகன். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க வந்து எப்பொழுதுமே ரசூலா துவா செய்வாங்களா, எல்லாம் என்னுடைய பெற்று என்னுடைய பிள்ளை என்னுடைய தாயாருக்கு என் நேர்வழி காட்டு துவா செஞ்சுட்டே இருப்பான். ஒரு சமயத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் என்னுடைய தாயாருக்கு நீ துவா செய்யுங்கன்னு சொன்ன உடனே ரசூலா துவா செஞ்சாங்களாம். அதில் மறுநாளே அல்ல மறுநேரமே அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் வரை ஒரு முஷ்ரிக்கா இருந்தாங்க. ஆனால் அது வரைக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவங்க என்ன செஞ்சாங்க, தன் தாயாருக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டே இருந்தாங்க. வவஸ்ஸைனல் இன்சான பிவாலிதி, அதுதான் அல்லாஹ் சொல்றான், போதிக்கிறான், நாம் மனிதனுக்கு தன் பெற்றோரை இருவரும் நலம் செய்ய வேண்டியதை பற்றி போதித்தோம். அவனுடைய தாய் பலவீனத்தின் மேல் பலவீனம் கொண்டவளாக கர்ப்பத்தில் அவனை சுமந்தால் இன்னும் அவனுக்கு பால் குடி மறத்துவிட 2 வருடங்கள் ஆகின்றன. ஆகவே நீ எனக்கு உன் பெற்றோருக்கும் நன்றி செலுத்துவாயாக, என்னிடமே உன்னுடைய மீளுதல் இருக்கிறது. அதுவே பெற்றோர்களை நாம் நோவினப்படுத்தக்கூடாது. ஒரு ஆயத்தில் சொல்றாங்க இல்லையா, ஃபலா தகுல்லஹுமா உஃப், சீ என்று கூட சொல்லிடாதுன்றாங்க. அவர்கள் மீது உன்னுடைய இரக்கம் கொண்டது இறக்கையை நீ விரிப்பாயாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாலூட்டி தாயார் ஹலிமா சாதியா ஒரு சமயத்தில் வராங்களாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பார்ப்பதற்காக. அந்த சமயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் போட்டு மேலாடை கலட்டி கீழே விரித்து அவங்க அந்த அம்மையாரை உட்கார வச்சாங்க. சஹாபாக்களுக்குள்ள யார் என்று தெரியல. அவங்க போன பிறகு சஹாபாக்கள் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் இது யாருன்னு. அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்க தான் எனக்கு பாலூட்டி கொடுத்த பால் தந்த ஒரு தாய் ஹலிமா சாதியா என்று சொன்னாங்க. அந்த அளவு அவங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா அப்புறம் பெற்றோர்களுக்கு பார்த்துங்க. ஆகவே நாம் நம்முடைய பெற்றோர்களை அவர்களுக்கு பணிவிடை செய்யணும். யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிந்த அளவு, இருவரோ அல்லது ஒருவரோ யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன செய்யணும், முடிந்த அளவு என்ன செய்யணும், நாம் அவர்களுக்காண்டி துவா செய்யணும். அவர்கள் செய்ய முடிந்த அளவு சேவைகளை செய்ய வேணும். எல்லாம் இங்க சொல்றான். ஆனால் எது பற்றி உனக்கு அறிவு ஆதாரம் இல்லையோ அதை கொண்டு எனக்கு இணை வைக்குமாறு உன்னை அவ்விருவரும் வற்புறுத்தினால் அப்பொழுது நீ அவ்விருவருக்கும் கட்டுப்பட வேண்டாம். ஆனால் இவ்வுலகில் அவ்விருவருடன் அழகிய முறையில் தோழமை வைத்துக்கொள். நீ மற்ற விஷயங்களை நீ செய்ய தோழ வைத்துக்கொள், அவங்க கட்டுப்படு. ஆனா ஷிர்கு என்று வரும்பொழுது என்ன செய்ய நீ அவங்களுக்கு கட்டுப்படாது என்று அல்லாஹ்வே என்ன செய்யறான் இந்த சூறால சொல்றான். பிறகு இவங்க அடுத்ததாங்க நம்ம லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்றாங்க இல்லையா, யா புனைய இன்னஹா இன்தகு மிஸ்காலா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகன்களுக்கு முதல்ல என்ன செய்யறாங்க, விபதம் செய்தாங்கன்னா, யா புனைங்க லா துஷ்ரிக் பில்லா, யா புனைய லா துஷ்ரிக் பில்லா. இது முதல் உபதேசம் அவங்க லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன் மகனுக்கு செய்த முதல் உபதேசம், இறைவனுக்கு நீ செய்யாத, நீ ஷிர்க் செய்யாது. இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை சரியான முறையில கொடு, அவனுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்கை நீ வேற ஒருவனுக்கு கொண்டு வந்து கொடுத்து வைத்திராத. ஷிர்க் எங்கன்னா நாம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஹக்கு இருக்கு இல்லையா, அதை வேறவனுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த ஷிர்க் அங்கே ஏற்படுது. அல்லாஹ் ஒருவன், நீ வேற ஒரு கடவுளை கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமும் அவனுக்கு செஞ்சா நீ அங்கே ஷிர்க்கை ஆரம்பிச்சிடுற. அதனால என்ன சொன்னாங்க, ஷிர்க் செய்தா இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், நிச்சயமாக ஷிர்க் இருக்குதே, இணை வைத்தல் என்றதே இது மிக பெரும் அநியாயமாகும். இறைவனுக்கு படைத்த ரப்பை விட்டுவிட்டு நீ வேற ஒருவன் நீ சிறனி இறைவனை ஏற்றுக்கொள்ளல, அது எப்படி அது ஷிர்க்கு, நீ செய்யாத என்று இது முதல் உபதேசம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். இரண்டாவது இங்க சொல்றாங்க, யா புனைய இன்னா இன் தகும் மிஸ்கால ஹப்பா மின் ஹர்தல். லுக்மான் தன் புதல்வரிடம், என் அருமை மகனே, நன்மையோ தீமையோ அது ஒரு கடுகின் வித்து அளவே எடையுள்ளதாயினும் அது கற்பாறைக்குள் இருந்தாலும் அல்லது வானங்களில் இருந்தாலும் அல்லது பூமிக்குள்ளே இருந்தாலும் அல்லாஹ் அதையும் வெளியே கொண்டு வருவான். இது நீ பெருமை கொள்ளாதே என்று அவங்க சொல்றாங்க தன் மகன்கிட்ட. நீங்க சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, சிறு அமலா இருந்தாலும் நீ என்ன செய்ய, அதை நீ செய்து கொண்டு வா. பிறகு யா புரை அக்னு ஸலா, பிறகு அடுத்ததாக நீ தொழுகை நிலைநாட்டு. அமுர் பில் மஅரூஃப், நன்மை ஏவு மக்களுக்கு. வன்ஹா அனில் முன்கர், தீமையை விட்டும் மனிதர்களை விளக்குவாயாக. இன்ன தாலிக மின் அஸ்மில் உமூர், இது உறுதிமிக்க செயல்களில் உள்ளதாகும்.
நாம் என்ன செய்யணும்? நன்மை ஏவது தீமை தடுப்பது நம் மீது கடமை இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீம் சமூகம் ஒவ்வொரு முஸ்லீம் மீது இது கடமை. நன்மை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும். அது இஸ்லாத்துடைய ஒரு அழைப்பாளருடைய ஒரு முக்கியமான கடமை. அவர்கள் என்ன செய்யணும்? இது எல்லார் மீதும் கடமை, நம் மீது அனைவரும் மீதும் கடமை. நாம் நன்மை ஏவணும் மக்களுக்கு மத்தியில். தீமையை தடுக்கும். நன்மை ஏவனா இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது, தீமையை தடுப்பது அவர்கள் ஷிர்க்கிலிருந்து அவளை காப்பாற்ற வேண்டும். இது இந்த இந்த ஷிர்க் செய்யாதீங்க, இது தவறான ஒரு கொள்கை. இந்த கொள்கையினால எந்த விதமான பலனும் உங்களுக்கும் இல்லை, இங்கேயும் இல்லை, மறுமையிலும் கிடையாது உங்களுக்கு என்று நாம் சொல்லுவது நம் மீது கடமை. வலா துஸாஇத் ஹத்தக லின்னாஸ், பெருமையுடன் உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாது. வலா தம்ஷி ஃபில் அர்தி மர்ஹா, பூமியில் பெருமையாகவும் நடக்காது. அகப்பெருமையைக்காரர், ஆணவம் கொண்டோர் எவரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். பிறகு வக்ஸித் ஃபி மஸ்ஜிக வகுதல் மின் சௌதிக், இதெல்லாம் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னை பிள்ளைகளுக்கு செய்றாங்க சொல்லக்கூடிய விஷயங்கள். உன் நடையில் நடுத்தரத்தை மேற்கொள், உன் குரலையும் தாழ்த்திக்கொள். குரல்களிலெல்லாம் வெறுக்கத்தக்கது நிச்சயமாக கழுதையின் குரலே ஆகும். நீ ரொம்ப தாழ்த்திக்கிற குரலை, காட்டு மாதிரி கத்திட்டு இருக்காத, அது யாரு முன்னாடியும் கத்தாத, தாழ்வா பேசு, பணிவோடு நடந்து கொள், பெருமை அடிக்காது. உன் நடையில் நடுத்தரத்தை கொண்டுகொள், மேற்கொள், பெருமையை ஒருபோது அடிக்காத. உன் முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாது, பெருமை அடித்து கொண்டிருக்காது, ஆணவம் பிடிக்காது, கொஞ்சம் பணிவா மக்கள் மத்தியில் நட. இது எல்லாமே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய இந்த உபதேசத்தினால தான் அல்லாஹ் இந்த இடத்துல அதை குறிப்பிடுகின்றான். பிறகு அல்லாஹ் தாலா இந்த வானத்தை படைத்து சொல்றான். வானம் எப்படிப்பட்டது என்றால் அல்லாஹ்வுடைய நியாமத்தை பற்றி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய நியாமத் என்பது அது எண்ணில் அடங்காத ஒரு அல்லாஹ் நியாமத், அது ஒருபோதும் எண்ணவும் முடியாது. இறைவனுடைய நியாமத் என்பது ரொம்ப அதிகமானது. அவே அதை எண்ண முடியாது என்று என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா ஆயத்தில் இருக்கிறான். கடைசியாக இந்த சூறா 5 விஷயங்களை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த சூறாவை முடிக்கின்றான். இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ் ஸாஅ, அல்லாஹ் தஆலா 5 விஷயங்களை அறிந்தவனாக இருக்கின்றான். அதுல ஒன்று கியாமத், வயனஸில் கைஸ், மழை எப்பொழுது புலியும் அதையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். வயஅல் மா ஃபில் அர்ஹாம், கர்ப்பங்களில் உள்ளவற்றையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கின்றான். உமா தத்ரி நஃப்சும் மாதா தக்ஸிபு கதா, நாளை தினம் நாம் தாம் சம்பாதிப்பது எது என்பதையும் எவரும் அறிவதில்லை. ஒமா தத்ரி நஃப்சும் பிஐயி அர்தின் தமூத், தாம் எந்த பூமியில் இறப்போம் என்பதையும் எவரும் அறிவதில்லை. நாம எல்லாம் இந்தியாவிலிருந்து கடல் கடந்து சம்பாதிப்பதாக இங்கே வந்து கத்தனக்கு வந்துக்கிறோம். நம்முடைய மரணம் எங்கே நிகழும் என்று யாராலும் சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் கடல் கடந்து இங்கே வந்துட்டு கனவோடு நம்ம ஊருக்கு போகணும், குடும்பத்தோடு இருக்க வேண்டும் என்று ஆசையோடு இருப்பாங்க. மரணம் அவரை வந்து பிடித்து விடும் இல்லையா? அவ இந்த 5 விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள் என்று இந்த சூறாவை முடியுது. அடுத்ததா சூரா சஜிதா, நேரம் ஆயிடுச்சு. சூரா சஜிதா, இந்த சூறா ரொம்ப பிரபலமான சூறா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்களா, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த சூறாக்களை ஃபஜ்ருடைய முதல் ரக்காயத்தை ஓதுவாங்களாம். ஏன் ஓதுறாங்கன்னா, அந்த வெள்ளிக்கிழமை தான் கியாமத் ஏற்படும் என்று ஒரு ஹதீஸ் வருகிறது. அதனால தான் இந்த சூறால கியாமத்துடைய சில காட்சிகள் அல்லாஹ் தஆலா இங்கே விவரிக்கின்றான். வெள்ளிக்கிழமை தான் கியாமத் ஏற்படும். அதனால வெள்ளிக்கிழமை காலையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறா ஓதுறாங்கன்னா அதனுடைய காட்சிகள் நம்முடைய கண்ணு முன் திரையா வந்து நிற்கணும். அதுக்காக தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த எப்பொழுதும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இந்த சூறாவை ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க. இந்த சூரா சஜிதா. அதே போல் நிறைய சஹாபாக்களுக்கும் இந்த சூறா மனநமாக இருந்துச்சு. அடுத்த சூறா அஹ்ஸாப் போங்க. ஏன்னா நாளையோட 4 சூறா முடியணும். சூரா அஹ்ஸாப் நல்ல ஒரு பெரிய சூறா. இந்த சூறால அஹ்ஸாப் என்ற சதிகார அணையினர், ஹிஸ்புன் அதனுடைய பன்மை அஹ்ஸாப். ஹிஸ்புன் என்ன? கூட்டம். அஹ்ஸாப் பல கூட்டங்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக மதீனா முழுவதும் யூதர்களால் சேகரிக்கப்பட்ட யூதர்களால் அவர்கள் பேசி பேசி எல்லா சமுதாயத்தையும் ஒன்று திரட்டுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க? மதீனாவில் எப்படியாவது என்ன செய்யணும், மதீனாவில் ஒருபோதும் முஸ்லிம்களை அழிக்கணும் என்ன செய்றாங்கன்னா, யூதர்கள் என்ன செய்றாங்க, யூதர்ல அதில் ஒரு முக்கியமான ஒருத்தர் என்ன செய்றாரு, எல்லாருமே பேசுறார், நாம இப்படியே விட்டுட்டா இவர்கள் மேலோங்கி கொண்டே போவாங்க, இதை எப்படியாவது என்ன செய்யணும், அழிக்கணும், இந்த சமுதாயத்தை
நம்ம அழிச்சு நாசமாக்கணும்னு என்ன செய்யறாங்க, ஒரு முடிவு கட்டுறாங்க யூதர்கள். அப்போ என்ன செய்றாங்க, ஒவ்வொரு கூட்டத்திலையும் போய் பேசுகிறாங்க. யார் எல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்கிறாங்களோ அவங்க கிட்டலாம் பேசுகிறாங்க. பேசி 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 அவர்களை எப்படியா நயமாக பேசி அவர்களை தன் பக்கம் இழுக்கிறாங்க. குறைஷ் கிட்ட போகிறாங்க, அவங்க பேசி நயமாக இழுத்துருவாங்க. இப்படி நிறைய சமுதாயத்திட்ட போகிற இவங்க எல்லாம் போய் பேசின உடனே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, முஸ்லீமுக்கு எதிராக ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட யூதர்களுடைய கூட்டம் அஹ்ஸாப் அந்த அகல் போரில் 10,000 மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டாங்க. 10,000 மேற்பட்டவர்கள் என்ன செய்யாங்க, எல்லாமே உலகமே உண்டு திரண்டு போயிடுச்சு இது இஸ்லாத்துக்கு எதிராக. மதீனாவில் சஹாபாக்களுடைய எண்ணிக்கையே ரொம்ப குறைவானது. 10,000 மேற்பட்ட மக்கள் மதீனா முழுவதும் மதீனாவை அழிப்பதற்காகவே எல்லோரும் ஒன்று திரண்டு வராங்களாம். அப்போ ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அங்கங்கே ஒரு ஒற்றையரை வைத்து என்ன செய்றாங்க, செய்தியை அறிந்து கொண்டே இருக்கிறாங்க. செய்திகளை அறிந்து கொண்டே இருக்கிறாங்க. என்ன 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 நிலைமை, என்ன என்ன ஆச்சுன்னு ஒவ்வொருத்தரும் ஒற்றையர்கள் என்ன செய்றாங்க, ரசூலுல்லாஹ்வுக்கு செய்திகள் அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க. இப்படி நமக்கு எதிராக என்ன செய்றாங்க, ஒரே யூதர்கள் எல்லா மக்களையும் ஒன்று திரட்டி மதீனாவுக்கு வராங்க, மதீனாவை தாக்குவதற்கான வராங்க. 10,000 பேர் மேற்கொண்டு வந்தால் மதீனாவில் ஒருத்தரும் மிஞ்ச முடியாது. ஏன்னா நம்முடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவானது. இந்த 10,000 பேர் வந்து மதீனாவை என்ன செஞ்சாங்க, அந்த தாக்குனாங்கன்னா மதீனாவில் ஒருத்தரும் இருக்க முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவசர கூட்டத்தை கூட்டுறாங்க. சஹாபாக்களையும் பெரும் பெரும் சஹாபாக்கள் அழைத்து ஆலோசனை கேட்குறாங்க, என்ன செய்யலாம். இது மாதிரி ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலை மதீனாவில். அப்பொழுதுதான் சல்மான் ஃபார்சி என்ற சஹாபி அவங்க ஒரு யோசனை சொல்றாங்க, யார் சொல்லலாம், நம்ம என்ன செய்யலாம், மதீனா முழுவதும் அகல் தோண்டலாம், குழி தோண்டலாம். ஏனென்றால் நாங்கள் எங்கள் ஊரிலே இது போன்ற தாக்குதல் ஏற்படும் பொழுது எங்கள் ஊரை சுற்றி நாங்கள் என்ன செய்வோம், அகல் தோண்டுவோம். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை எங்களுக்கு வந்திருக்கு என்று கேட்ட உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யோசனை ஏற்றுக்கொள்றாங்க. நல்ல யோசனை என்று சொல்லி என்ன செய்றாங்க, எல்லோருமே எல்லா சஹாபாக்களும் மதீனா முழுவதும் ஒவ்வொரு குழுவாக நியமிச்சு 10 பேரை நியமிச்சு கிட்டத்தட்ட 40 அடி நீளமுள்ள ஒரு குழியை தோண்டுவதற்கான ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் நம்ம ஆணையிடுறாங்க. அதில் எல்லோருமே தோன்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, குழி தோன்றுறாங்க. எப்படிப்பட்ட நிலைமைன்னா, பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகலிலிருந்து மண்ணை சுமந்து சென்று வெளியே போட்டு கொண்டிருந்தாங்களாம். ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, சுமந்து கொண்டு போனாங்க. அவர்களும் அவங்க மேலே ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு எல்லாரையும் வேலை வாங்கலை, தானும் இறங்கி என்ன செஞ்சாங்க, வேலை செஞ்சாங்களாம் அகல்ல. அது மட்டும் அந்த புழுதிலாம் அவர்களது வயிற்றை மறைத்திருந்தது. அவர்கள் அப்துல்லா பின் ரவாஹாவின் கவிதை ஒன்று அதிகமாக சொல்லிக்கொண்டே இருந்தாங்களாம். அல்லாவே, நீ இல்லை என்றால் நாங்கள் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம், தர்மம் செய்திருக்க மாட்டோம், தொழுது இருக்க மாட்டோம், எங்கள் மீது நீ அருள் பொழிவாயாக. எதிரிகளை நாங்கள் சந்திக்கும் பொழுது பாதங்களை நிலைப்பெறச் செய்வாயாக. இவர்கள் குறைஷிகள் எங்கள் மீது அக்கிரம் புரிந்துள்ளார்கள், இவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்தி விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று ரசூலுல்லாஹ் இந்த கவிதையை பாடுறாங்கன்னா சஹீஹ் புகாரில் உள்ள இந்த இடம் பட்டுள்ளது. அந்த கடைசி வார்த்தை ரசூலுல்லாஹ் மேலும் மேலும் படிச்சுட்டு இருக்காங்களாம். இந்த அநியாயக்காரன், இந்த அக்கிரமக்க புரிந்தலாக இந்த இவர்கள் எங்கள் சோதனையிலே ஆழ்த்த விரும்பினால் அதற்கு நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சஹாபாக்களும் ரசூலுல்லாஹ்வும் அகல் தொண்டர்கள் ரொம்ப மும்முரப்பட்டாங்களாம். அந்த சமயத்தில் பசி பட்டினி, பயங்கரமான பசி பட்டினி சஹாபாக்களுக்கு. எல்லாருமே பட்டினியால மயங்கிடுறாங்க. சில சஹாபாக்கள் வந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், எங்களை வயிற்றை பாருங்கன்ற வயிற்று தூக்கி காட்டுறாங்களாம். எல்லோருமே இந்த பசி, அந்த வயிற்று ரொம்ப ஒடுங்கி போனதுனால அதை வேலை செய்ய முடியாதனால அந்த ஒரு செங்கலை கட்டி அந்த வயிற்றுக்கு ஒரு ஒரு பலத்தை கொடுத்து அப்படியாவது நம்ம வேலை செய்யலாமேன்னு செங்கலை கட்டி வேலை செய்வாங்களாம். அந்த சஹாபாக்கள் வந்து காமிக்கிறாங்க ரசூலுல்லாஹ், யார் ரசூலுல்லாஹ் எங்கள் வயிற்றை பாருங்கன்னு காமிச்சா அதில் ஒரு செங்கல் இருந்துச்சான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய வயிற்றை காமிச்சாங்களாம், அதில் 2 செங்கல் இருந்துச்சான். சஹாபாக்கள் அமைதியாக போயிட்டாங்களாம். அந்த அளவு கடுமையான பசி, வறுமை, இது எல்லாமே பயங்கரமான மதீனா முழுவதுமே பெரிய சோதனைக்குள்ளான அந்த அகல் போரில். இன்னும் புரியல என்ன செய்ய போகின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சஹாபாக்கள் துவா செய்றாங்க, அல்லாஹும்ம லா ஆயிஷா இல்லா ஆயிஷல் ஆখিরা, யா அல்லாஹ், இந்த மக்கள் எந்த விதமான சுகத்தை அனுபவிக்கல, நாளை மறுமையுடைய சுகத்தை தவிர
நீ அவளுக்கு மறுமையுடைய உயர்ந்த அந்தஸ்தை கொடு. ஃபக்ஃபிர்லில் முஹாஜிருல் அன்சார், இந்த முஹாஜிர்களையும் இந்த அன்சாரிகளையும் நீ மன்னிப்பாயாக. நீ அவர்களை மன்னித்து அவருக்கு உயர்ந்த அந்தஸ்த சொர்க்கத்தை கொடு. ஏன்னா இவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டதுனால, உன் வழியை பின்பற்றதுனால இந்த உலகத்துல எந்த விதமான சுகத்தையும் எந்த விதமான இதையும் அனுபவிக்கல இந்த மக்கள். கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் தான் இதுதான் அனுபவிச்சாங்க தவிர, ஆகவே நீ இவர்களை மன்னிப்ப என்று ரசூலா மேலும் இந்த சஹாபாக்கள் துவா செய்யறாங்க. சஹாபாக்களும் ரசூலாவும் பெரிய ஒரு அகல் யுத்தத்தை தோன்றாங்க. முழுவதுமே எவருமே அங்கே தாண்ட முடியாத அளவுக்கு பெரிய பெரிய அகல் குழிகள், யாராலும் தாண்ட முடியாது. எந்த குதிரை வீரனாலும் தாண்ட முடியாத அளவுக்கு பெரிய அகலமான ஒரு குழி தோண்டுதல் மதீனா முழுவதுமே. அதை நீங்க யூடியூப்ல கூட நிறைய சேனல் நிறைய போட்டுக்கிறாங்க. யூடியூப்ல பெரிய அகல் தோன்றாங்க. அந்த சமயம் ஒரு இடத்துல ரசூல்லா ஒரு பாறையை உடைக்க முடியல. அந்த பாறையை என்ன செய்யறா, மக்கள் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், இது பெரிய கஷ்டமான ஒரு பாறையா இருக்கிறது, நீங்க பாருங்கன்னு சொன்ன உடனே அப்ப ரசூல்லா என்ன செய்றாங்க, அந்த பாறையை போய் உடைக்க போறாங்க. அந்த பாறையை உடைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்றாங்க, ரசூல்லா சொல்றாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க. அப்ப சொன்னாங்க, உடனே ரசூல்லா இறங்கி சொன்னாங்க, அந்த பாறையை உடைக்கிறாங்களாம். அந்த பாறையில முதல்ல ஒரு பாறையை ஒரு இடி அடிக்கும் பொழுது சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னாங்க, நான் ஷாம் தேசத்துடைய பொக்கிஷங்களை எனக்கு அருளப்பட்டன, நான் இப்பொழுது அங்குள்ள செந்நிற கோட்டைகளை பார்க்கின்றேன். பிறகு இரண்டாவது முறையாக ரசூல் அந்த பாறையை அடித்தாங்க. அப்பவும் அல்லாஹ் ரசூலா சொல்றாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், பாரசீகத்தின் பொக்கிஷங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டன, அல்லாஹ் மீது ஆணையாக அங்குள்ள மதாய் நகரத்தின் வெள்ளை மாளிகையை நான் இப்பொழுது பார்க்கின்றேன். பின்னர் மூன்றாவது முறையாக பிஸ்மில்லா சொல்லி மீதமுண்ட கல்லும் உடைக்கப்பட்டது. அப்ப ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் மிகப்பெரியவன், எனக்கு யமன் தேசத்து பொக்கிஷங்கள் கொடுக்கப்பட்டன, அல்லாஹ் மீது சத்தியமாக எனது இந்த இடத்திலிருந்து சனா நகரத்தின் தலைவாயில்களை பார்க்கின்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சுனனே நசா முஸ்னத் அஹ்மத் இந்த ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது. இப்படியாக அகல் யுத்தத்துல பெரிய ஒரு ஒரு போராட்டம் தான் சஹாபாக்கும் ரசூலுல்லாஹும். பிறகு அல்லாஹ் என்ன அந்த நிலைமை அல்லாஹ் இங்க சொல்றான் இல்லையா, வைஸாகத்தில் அப்சார் வபலகத்தில் குலூபுல் ஹனாஜம் வததுன்னூன பில்லாஹி துனூனா. எப்படிப்பட்ட என்ன, இது ஜாஊக்கும் மின் ஃபௌக்கும், உங்களுக்கு மேலிருந்தும் உங்களுக்கு கீழிருந்தும் அவர்கள் உங்களிடம் படையெடுத்து வந்த பொழுது உங்களுடைய பார்வைகளை சாய்ந்து உங்களுடைய இதயங்கள் தொண்டக்குழியில் அடைந்து அந்த அளவு ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை. நீங்கள் திணறி அல்லாஹை பற்றி நீங்கள் பலவாறான எண்ணங்கள் எண்ணிக்கொண்டிருந்த சமயம் அல்லாஹ் உங்களுக்கு செய்த அருட்கொடையை நினைவு கூறுங்கள். உனானிகபு துலியல் முக்மினூன் ஒசில்ஜுலு ஜில்ஜான் ஷதீதா. அவ்விடத்தில் நம்பிக்கையாளர்கள் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டு இன்னும் கடுமையான அதிர்ச்சிக்குள்ளாக்கப்பட்டார்கள். பிறகு அல்லாஹ் என்னச்சுதான் பெரிய ஒரு பயங்கரமான காற்றை வீசினான். அந்த இரவுல குறைஷியுடைய கூடாரங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்து விட்டன. அவருடைய கொண்டு வந்த சாமான எல்லாம் பறக்க ஆரம்பிச்சுதான், கூடாரங்கள் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனா இங்க அல்லாஹ் பாதுகாத்தான், முஸ்லிம்கள் மதீனாவில் உள்ள முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் பாதுகாத்தான். குறைஷியுடைய கூடாரங்கள் பறக்க ஆரம்பிச்ச உடனே குலைந்து விட்டாங்க. அந்த குறைஷிகள் நிக்க முடியலாங்க, பயங்கரமான காற்று. இந்த இரவோடு இரவாக மக்கள் ஓட ஆரம்பிச்சாங்க. பிறகு அது மூலமா அல்லாஹ் மிகப்பெரிய இந்த வெற்றியை கொடுத்தான் இந்த அகல் யுத்தத்துல. பிறகு அல்லாஹ் தஆலா இந்த சூரால சொல்றான், லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. உங்கள் மீது அல்லாஹ் மீது இதனால மீதும் ஆதரவு வைத்த அல்லாஹ் அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதனும் ஒரு அழகிய முன்மாதிரி என்று என்ன செய்யறான் இந்த சூறால சொல்லிட்டு கடைசியா இந்த 22வது ஜுஸ்ல ஒரு ஆயத்து 35வது ஆயத்து சல்மா ரலியல்லாஹு அவங்க கேட்கறாங்களாம், என்ன எல்லா விஷயங்களும் முஸ்லிம்கள் ஆண்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது என்று சொன்ன உடனே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இருக்கலாம், இன்னல் முஸ்லிமீன் அவள் முஸ்லிமாத், நிச்சயமாக முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும். அல்லாஹ் என்ன இந்த எல்லாத்துலேயும் இந்த உங்களை ஆண்களும் பெண்களும் என்று எல்லாத்தையும் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஆயத்துல சொல்றான். பிறகு இந்த சூறாவில் ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இருக்கிறது. ஜெயித் ரலியல்லாஹுடைய திருமண சம்பவம். ஜெயித் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹுடைய வளர்ப்பு மகன் ஜெயித் ரலியல்லாஹு அவர்களே என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல மக்கள் என்ன செஞ்சாங்க, ஜெயித் பின் முஹம்மது என்று சொல்லிக் கொண்டுதான். இவங்க ரசூலுல்லாஹுடைய ஒரு வளர்ப்பு மகன் தான், ஜெயித் பின் ஹாரிசா. இவங்க தந்தை பேரு ஹாரிஸ். இவங்க மதீனாவுக்கு வந்துட்டாங்க. மதீனா வந்த பிறகு இவங்க தந்தையை விட்டுட்டாங்கனால இவங்க மதீனாவிலே இருந்தாங்க. ஜெயித் அவங்க அப்ப ரசூலுல்லாஹ் என்ன தன்னை அவங்க மகனா ஏத்துட்டாங்க.
ஏத்து வளர்க்க ஆரம்பிச்சாங்க ரசூல். எந்த அளவுக்குன்னா ஜெயித் பின் முஹம்மது சொல்லக்கூடிய அளவுக்கு இருந்துச்சு. இவர் ஜெயித் வந்து முஹம்மதுடைய மகன் என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், இல்ல நீங்க வந்து வளர்ப்பு மகன் தான், வளர்ப்பு தந்தை தான். ஆகவே அவருடைய தந்தை பேரை வைத்து நீங்க என்ன அலைங்கன்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான். அதுல ஜெயித் பின் ஹாரிசா என்ற மக்கள் அழைக்க ஆரம்பிச்சாங்க. பிறகு ரசூலுல்லாஹி என்ன செய்றாங்க, அவருக்கு திருமணம் முடித்தாங்க ஜெய்னப் பின்த் ஜஹஷ் என்ற பெண்மணியுடன். பிறகு ஜெய்னப் பின் ஜஹஷ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சாங்க. ஜெய்னப் பின் ஜஹஷ் ஜெயிதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து வரவே இல்லை. பல விதமான ரசூல்லா போராடுறாங்க, ரெண்டு பக்கம் மத்தியில உபதேசம் பண்றாங்க, வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. ஆனால் ரெண்டு பேருடைய உள்ள ஒத்து வரல ரெண்டு பேருக்குமே. அப்ப என்ன செய்றாங்க, ரசூல்லா பிரிச்சிடுறாங்க. சரி, ஏன்னா ஜெயினப் சொல்லிட்டாங்க, யார் சொல்லலாம் நீங்க வந்து நபியா ரசூலா ரொம்ப உபதேசம் பண்ணாங்க ரெண்டு பேருக்கும். அப்ப கடைசியில ஜெயினப் சொல்றாங்க, யார் சொல்லலாம் நீங்க வந்து ரசூல்லா அடிப்படையில் சொல்றீங்களா அல்லது நார்மலா சாதாரணமாக உபதேசம் பண்றீங்களா கேட்டதுக்கு, நான் இல்ல சாதாரண உபதேசம் பண்றேன்னு சொன்னேன். அப்ப நான் ஏற்க மாத்துட்டேன், மறுத்துட்டாங்க ஜெய்னப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க வந்து உயர்ந்த ஒரு குலத்தை சேர்ந்தவங்க. ஜெய்னப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து பெரிய செல்வன் தான் அவங்க கூட. இவங்க ரெண்டு பேரும் ஒத்து வரல. அப்ப அப்ப அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுட்டாங்க. தகூல் அன்அமல்லாஹு அலைஹி அன்அம்த அலைஹி ரெண்டு பேரும் செஞ்சாங்க. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆன் ஃபலம்மா கலா ஸைதுன் மின்ஹா வதரா ஸவ்வஜனாகா. பிறகு ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க. பிறகு சில காலம் கழித்து நினைச்சாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, இது நீண்ட சம்பவம், நான் இங்க சொல்லி நேரம் இல்லை, அதை முடிக்கிறேன். பிறகு இந்த சூறால அல்லாஹ் தஆலா சொன்னாங்க, மா கான முஹம்மதுன் அபா அஹதின் பிர்ரிஜாலிக்கும், முஹம்மது உங்கள் ஆடவர்களில் எவர் ஒருவருக்கும் தந்தையாக இருக்கவில்லை. நேரம் ஆயிடுச்சு, நான் முடிச்சிடுறேன். தந்தையாக இருக்கவில்லை, ஆனால் அவரோ அல்லாஹ்வின் தூதராகவும் நபிமாருக்கு எல்லாம் இறுதி முத்திரையாகவும் இருக்கின்றார். ரசூல்லாவுக்கு ஆடவர்கள் எவரும் ஒருவருக்கு தந்தையாக இல்லைன்னா அப்ப ரசூல்லாவுக்கு குழந்தை பிறந்துச்சா இல்லையா? அதனால அந்த குழந்தைகள் எல்லாமே சிறு வயதிலே பருவ வயதிலே இறந்துடுச்சு. அதற்கு காரணம் சொல்றாங்க, ஏன்னா இப்போ வந்து ஒரு பிரபலமான ஒரு முக்கியஸ்தர் அவர் இறந்த பிறகு என்ன செய்வாங்க, அவருடைய பிள்ளைகளை என்ன செய்வாங்க கொண்டு வருவாங்க முதல்ல, இல்லையா? அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஒருவேளை இந்த காரணத்தினால இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு இவங்க பிள்ளைகளை கொண்டு வந்துடுவாங்க. அந்த காரணத்தினால அல்லாஹ் என்ன செய்தான், அவருடைய பிள்ளைகளுக்கு சிறு வயதிலே மௌத்தை கொடுத்துட்டான். அப்துல்லா, காசிம், இப்ராஹிம் மூணு பேருக்குமே இது ஒரு காரணத்தை சொல்றாங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய குழந்தைகள் மூவருமே சிறு வயதிலே பருவ வயதிலே இறந்துட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் இவர் தான் கடைசி நபி. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து அந்த அந்த தொடரப்பட்ட அந்த சங்கிலி தொடர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக முடிகிறது. வஹாத்தமன் நபி, இவங்க தான் ஹாத்தம் நபி. அல்லாஹ் என்ன செய்ய முத்திரை இட்டுட்டான். அந்த முத்திரை ரசூலுல்லாஹ்வுடைய முதுகு பின்னாடி அந்த முத்திரை இருந்துச்சான். நிறைய சஹாபாக்கள் அதை பார்ப்பதற்கு ரொம்ப ஆர்வப்பட்டாங்க, இப்படியா அதை பார்த்துணுன்னு. ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்துல இந்த சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன் சார். நாளைக்கு இங்க இருந்து இன்ஷா அல்லாஹ் 41 வருஷத்துக்கு நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஒரு சஹாபி ஒரு போர்க்களத்துல ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அணியா நிக்க வைக்கிறாங்க. நிக்க அமைச்சும் போது அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, எல்லாத்தையும் வரிசையா பார்த்து கொண்டு போது ஒரு சஹாபி மட்டும் கொஞ்சம் முந்தி வந்து நின்ட்டாங்களாம். அவங்களுடைய வயிறு கொஞ்சம் முன்னாடி இருந்து. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்க, அவங்க வயிறை கொஞ்சம் லேசா தட்டி நேரா நின்றாங்க. கடைசியா ரசூலுல்லாஹ் அந்த மக்கள் மத்தியில பேசும் பொழுது, நான் ஏதாவது செய்துட்டா நீங்க வந்து என்ன நான் உன்னை மன்னிப்பு கேட்கிறேன், ஏன்னா இது போர்க்களத்துல யாரால இருப்போம்னு தெரியல, ஏதாவது நான் உங்களுக்கு மீது ஏதாவது அநியாயம் செய்து விட்டேன்னா ஏதாவது கேளுங்கன்னு சொன்னேன். இந்த சஹாபி கேட்கறாங்களாம், யார சொல்லா நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, எனக்கு வயிற்றுல வலிக்குது, நான் உங்களை அடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே சஹாபாக்களுக்கு பெரிய ஆச்சுன்னா இவர் இப்படி கேட்கிறாரு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி வாங்க வந்து என்ன அடிங்கன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் தன்னுடைய மேனியை காட்டுறாங்களாம். மேனியை காமிச்சோன்னா அவர் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பின்பக்கமாக போய் அந்த முத்திரையை அதை பார்க்கணும், அதுக்காக தான் இந்த ஒரு இது செஞ்சாங்கன்ட்டு அந்த முத்திரையை பார்த்து அதை முத்தமிட்டு ரசூலுல்லாஹ் கெட்டி பிடிச்சு முத்தமிட்டாங்க. முத்தமிட்டு சொல்றாங்க, யார சொல்லலாம், இது ஒரு போர், இந்த போர்க்களத்துக்கு பிறகு நான் இருப்பேனோ இல்லையா எனக்கு தெரியல, அதுக்கு முன்பாக நான் இந்த ஆசைப்பட்டேன், உங்களுடைய முத்திரையை பார்த்து நான் முத்தமிடணுண்டு. அந்த ரசூலுடைய முத்திரை அந்த பின்னாடி இருந்துச்சு என்றதாக நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறுகளில் பார்க்கின்றோம். ஆகவே இன்ஷா அல்லாஹ் இத்துடன் இதை முடித்துக் கொள்ளலாம். நேரம் 5 நிமிஷம் அதிகமாகிடுச்சு.
இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வரக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய நாட்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவுடைய மீதமுள்ள சூறாவை முடித்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கடுத்தது சூரா சபா, சூரா ஃபாத்திர், சூரா யாசின், சூரா சாஃபாத் 4 சூறா முடிக்கணும். ஷேக் நேற்று சொல்லிட்டாங்க, இது இனிமேல் கடமை. இன்ஷா அல்லாஹ் முடிப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் முயற்சியோமாக அல்லாஹ் தஆலா எதை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் நம்ம அனைவரும் ஆக்குவானாக. இதில் ஏதாவது தவறு இருந்தால் அல்லாஹ் என்னை மன்னிப்பானாக. நல்லதை ஏற்றுக்கொள்வோமாக, அதன்படி அமல் செய்யக்கூடியவர்களா அல்லாஹ் ஆக்குவானாக. ஒரு இன்ஷா அல்லாஹ் இதோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். وذكر فإن الذكرى تنفع المؤمنين.